ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த ரிவ்யூ பார்க்க போறது கடைசி உலக போர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 75 நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாங்க. அதாவது ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே நாடுன்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. அதுல இந்தியா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காங்கல்ல. இந்தியா மேல பொருளாதாரம் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கட் பண்ணிட்டு ஒரு ஒரு போர் கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க எடுத்த வந்து ஸ்டார்டிங் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் போர் தொடுறாங்க. போர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் சென்னையில தான் சீன் எடுக்கிறாங்க. அந்த ஏரோப்ளைன் வருது, ஹெலிகாப்டர் வருது, குண்டு போடுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் சீனே நம்ம சேனல் தான். ஸோ ஹீரோ நம்ம ஆதி, அது உங்களுக்கே தெரியும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே நம்ம ஆதி எல்லாம். ஸோ இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி அடுத்தடுத்து என்ன நடந்தது. ஸோ இதுதான் கடைசி உலக போரோட மொத்த கதை. கதைன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை தான். நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த லவ் சப்ஜெக்ட், ஆக்ஷன் படம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம், இல்ல இந்த பேய் படம் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புதுவிதமான நம்மளுக்கு ஏதோ புதுசா காட்ட போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 2028 நடக்கிற மாதிரி கதை. அதாவது இந்த 2024 இருந்து 2028 போயிட்டு அங்க நடக்கிற மாதிரி ஒரு அந்த அரசியல் சூழல், அப்போ போர் நடந்தா என்ன நடக்கும் அப்படிதான் படம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கூட ஏதோ சரி ஓகே ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே ஒரு முட்டுக்கட்டு போறாரு. 2028 கூட இன்னும் அந்த பணத்தெல்லாம் கட்டுறது வந்து அந்த நார்த் சைட்ல ஏதாவது துறைமுகத்துலதான் எல்லாமே கட்டுறாங்க. 2028 கூட இன்னும் அந்த கண்டெய்னர் தான் இன்னும் அந்த படத்தையே கடத்திங்கிறாங்க. சோ அது ஒண்ணும் நமக்கு டச் ஆகல. சரி ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுலயே ரொம்ப 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 மொக்க. கதைன்னு பாத்தீங்கன்னா ஓகே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். பட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் ஒட்டல. அடுத்தடுத்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லு. என்னதான் சொல்ல வரீங்கடா ஒரு கட்டத்துல, என்னதான் பண்ண போறீங்க, என்னதான் நீ சொல்ல வர, இப்ப நாங்க ஆதிலாம் நேரில் இப்ப அதெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா இப்ப என்னதான் நீ பண்ண போற அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம். ஓகே. இந்த சைனாக்காரங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை தான் அனுப்பியிருக்காங்க. டச் பண்ணி இன்டர்வல் போட்டாங்க. இன்டர்வல் போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சென்னையில இருந்து 450 கிலோமீட்டர் ஒரு காட்ட காட்டுறாங்க. சென்னை வந்து 450 கிலோமீட்டர் எப்படி போனாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த காசுல இருந்து மறுபடியும் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் வராங்க. அதுவும் எப்படி தர ஒருவேளை முதல் இருந்து வராங்களா இல்ல தண்ணி இந்த மாதிரியான படம் தவிர தண்ணியிலே வருவாங்க. அது மாதிரி இந்த காவ வழியா இவங்க வரவங்களா அதுவும் தெரியுது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நட்டி கேரக்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா எழுதியிருக்காங்க. பிளஸ் அவரும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்ட் வைக்கணும் அப்படி வரும்னு சொல்லிட்டு அவர் நல்லவரா கெட்டவரா என்ன கேரக்டர்னே தெரியல. அவரு இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம ஒன்னும் ஹாலிவுட் ரேஞ்சில் 1000 கோடி 2000 கோடி இல்லை. ஏன்னா இப்ப பார்த்துதான் ப்ரொடியூசர் அவர் தான் டைரக்டர். ஸோ அவரால் என்ன பண்ணி முடியுமோ விஎஃப்எக்ஸ் டீம் வச்சு அதை எடுத்திருந்தாரு. பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியம். இருந்தனால படம் அழுது பழுதாயிடுச்சு, முக்கியமாயிடுச்சு. ஒரு கட்டத்துலதான் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணோடனே எழுந்து வந்துதான் போயிடுச்சு. சரி எழுந்து வந்தாலுமே நம்ம எங்க போறோம், வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுக்கு வந்து மத்தியம் அந்த பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்கலாம். அதுக்கு இவன் பேசுற இந்த மக்கிய கேட்டு பேர சொல்லிட்டு உட்கார்ந்தேன். நெக்ஸ்ட் உங்களை வந்து நாங்க டிஃப்ரெண்டா இந்த புதுமையா இருந்த எதுவுமே நாங்க தேவையில்லை. இப்போ நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இப்போ ஒரு பதவி இருக்கும், அதே மாதிரிதான் எங்க வாழ்க்கையில ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி அதெல்லாம் தாண்டிதான் ஒரு மனுஷன் வந்து இந்த மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே வந்து வேலை செஞ்சுட்டு சாட்டர்டே சண்டே அப்பதான் வந்து படத்துக்கு வராங்க. அங்கேயும் வந்து நீங்க மொக்க போட்டுக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் டென்ஷன் ஆகதான் அவன். படம் ஃபுல்லா எப்படி சொல்றது, இந்த மனித நேயம் இல்ல, நாட்டுல யாருக்குமே மனித நேயம் இல்ல அப்படின்னே எப்ப எந்த படம் எடுத்தாலும் அந்த இப்ப பாதி வந்து அதே ஃபார்மேட்ல எடுத்துக்குவார். மனித நேயம் இல்ல, மனித நேயம். 2 மாசம் முன்னாடி பைக் ஆக்சிடென்ட். ரோட்ல போற அந்த அக்கா தான் என்ன காலை பிடிச்சி ரத்தத்தை தொடச்சி கிளீன் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து பவுடர் எடுத்து வந்து கிளீன் பண்ணி கட்டு போட்டு சீக்கிரமா தப்பி ஆக்கிப்பாங்க. இது என்ன சொல்லுவீங்க? இது வந்து நடிப்பீங்களா இல்ல வேற என்ன சொல்லுவீங்க? எப்பப்பாரு ஒரு படத்துக்கு வந்தாலே எப்பப்பாரு மனிதனையும் அட்வைஸ் மொக்கையே போட்டுதா இப்ப அதுதான் இந்த படத்தோட டைரக்டரே எல்லாரும் தெரியும். அப்பப்போ இந்த நட்டி கேரக்டர் அப்பப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாரு. நெக்ஸ்ட் இந்த முனிஸ்கான் இன்னும் இப்படிலாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த பீஸ்ட் படத்துல விஜய் வந்து அந்த இரும்ப தலைமை வந்து ஷூட்டிங் வர வந்து அது மாதிரி சீன் தான். இதெல்லாம் ஒரு கூஸ்பம் சீன் நினைச்சு எடுத்துக்கிறாரு. எப்படா என்ன விடுவீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஹைலைட்டே என்னன்னா காலையில 11:45 தான் ஷோ. 11 மணிக்கு கேட்கறேன் நானும் வரப்பா அப்படின்னு அவன் பொண்டாட்டி கேட்கறேன். நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன்டா
நல்ல வேலை வந்திருந்தா அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கணும், இன்டர்வியூல மூசுண்ட வாங்கி கொடுத்துருக்கணும், எல்லாமே சேர்த்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சிருக்கோம். நல்ல வேலை அவங்க வரட்டாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ்மா. அதே மாதிரி இன்டர்வியூல இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அந்த படத்தோட ஃப்ரீலான்சர்லாம் சொல்லுவாரு, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதுல வர காசை வச்சு நான் இன்னொரு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சிரிச்சு எடுப்பேன். தலை வலிக்குது. பைக் ஓடிட்டு கூட அப்ப கூட நான் ஒரு ஏரோப்ளைன் மேல போனா கூட எங்க பாம்பு போட்டுருவோம் அப்படின்னு பயந்து வரேன். இன்னொரு தலைவலி மண்டைக்குள்ள அந்த கொண்டு ஓடினே இருக்கு. சோ எப்படி சொல்றது, ஒரு படத்தை நாங்களாம் மண்டே டு வாரத்துல ஒரு 5 நாள் 6 நாள் வேலை செஞ்சுட்டு வரோம். ஒரு ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க வரனா அவன் ஒரு மைண்ட் செட்டோட என்ன படம் நல்லா இருக்கும், கொஞ்சம் காமெடியா இருக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனோம், கொஞ்சம் த்ரில்லிங்கா போனோம். அவன்கிட்ட போயிட்டு அட்வைஸ், குண்டு பொழியறது, இந்தியா சுதந்திரம் அதெல்லாம் பத்தி பேசினா அவன் காண்டாவானா. நெக்ஸ்ட் படத்துக்கு ஒரு முக்கியமே வில்லன் தான். இந்த படம் வில்லன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைனாக்காரன், ஒரு மொட்டை, ஒரு சொட்டை. அத சொட்டையை பாத்தீங்கன்னா எனக்கு ராஜேந்திரன், நான் கூட அந்த பேக் அந்த கருப்ப ஒரு ஸ்ரீலங்கா வந்து ஒரு வில்லன் அவர் பாத்தீங்கன்னா நான் கூட என்ன மொட்டை ராஜேந்திரன் ஸ்ரீலங்கா வில்லனா போட்டீங்கன்னா பாருங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ பிரியங்கா டெஸ்மேட்டே ஏதோ சொல்லிட்டு ஒரு மொக்கையா ஒரு வில்லன் போடுறாரு. செகண்ட் வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை, எதுக்கு தெரியல, அது கம்மியா தான் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் சைனாவோட பெரிய கைக்கூலி மாதிரி வச்சுங்களேன். வில்லனை பார்த்தீங்கன்னாலே ஒரு பயம் வரணும், ஒரு ஐயோ இவன் பேசினாலும் சரி பார்த்தாலும் சரி கொண்டுருவான் அப்படின்னு. அவனை பார்த்தாலே இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இது பாத்துக்கீங்களா, அந்த சாப்பாடு செய்யும் போது சார் என்ன சார் சாப்பிடுறீங்க, டீ வேணுமா காஃபி வேணுமா இல்ல வேற ஏதாவது, எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களுக்கு வேற என்ன வேணும். அவனை பார்த்தா அப்படிதான், அதான் கிளைமேக்ஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். இந்த பானிபூரிக்காரர்கிட்ட தான் காசு கொடுவாங்கலாம், ஒரு பானிபூரிக்காரன் எப்படி இதுல இருக்குவான் அதே மாதிரி தான் அவன் பேசுவான். அவனை பார்த்தா ஒரு வில்லன் ஃபீலே வரமாது. ஓகே, மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா கதை வைஸ் ஓகே, பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நெஞ்சு சொஞ்சதுனால வேலைக்கு ஆகல. ஆக்சுவலி என்ன கதையை நல்லா எடுத்துட்டு ஸ்கிரீன் பிளே சொல்லிட்டாங்க. நேற்று கூட நான் ஒரு ரிவ்யூ போட்டுப்பேன் லெபர் பண்ணி. அந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது, பட் ஸ்கிரீன் பிளே அவ்வளவு அருமையா இருந்ததுனால தான் அந்த படம் வந்து இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, நல்லா இருக்கணும் சொல்றாங்க ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க போறதும் போகாதான் உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு பொட்டாசி மாசம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வீட்டுல இருந்து கிளம்பும் போது என் பழனி அப்பவே எனக்கு நாம போட்டு அமிச்சாங்க. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது எதுக்கு நாம போட்டாங்க. அடுத்த படத்தோட ரிவ்யூல பாக்கலாம். பாய்.